உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் உயிரவே எடுக்கிற அளவுக்கு லவ் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு படத்தை பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறோம். அப்சஷன். இந்த வருஷம் நம்ம தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு தான் சொல்லணும். ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு இந்த படம். அந்த அளவுக்கு ஒரு மரண பங்கமான படமாக தான் இருக்குது இந்த படம். இந்த படத்தில் ஒன்றில் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் மெயின் கேரக்டர், பியர், நிக்கி. 2 பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க. ஒரே மியூசிக் ஸ்டோர்லையும் வேலை பார்க்குறாங்க 2 பேருமே. பியர் வந்து நிக்கிங்கிற பொண்ணு மேலே ஒரு க்ரஷில் தான் இருக்கான். அது நிறைய சூழ்நிலையில் வந்து வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறான். ஆனால் எப்படி வெளிப்படுத்தினா அவனை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து வெளிப்படுத்தாமல் போயிடுறான். ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஸ்டோரில் வந்து ஒரு ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு மேஜிக் ஸ்டிக்கையும் பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம வந்து ஒன் விஷ் பண்ணலாம். அதாவது நம்ம மனசில் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த அந்த ஸ்டிக்கோட சென்டரில் உடச்சோம்னா அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இவனும் உடச்சி போடுறாங்க. டக்குன்னு உடச்சி போடுறேன் நினச்சி. என்ன நினச்சி உடைக்கிறான்னா, நிக்கிங்கிற பொண்ணு என்னை மட்டும்தான் லவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி உடச்சிட்றேன். உடச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன்டா அப்படி நினச்சி உடச்ச அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து அரங்கேறுது. என்ன நடக்குதுன்னா, இவனை வந்து உருகி லவ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி இவனை நாய் அளவு கூட மதிக்காதவ இவனை தனியாக பாத்ரூம் கூட விட மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுற தன்னோட கைவசமாக வச்சிருக்கிறான். இவங்களுக்கு இடையில யாராவது பியருக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் அவங்களையும் போட்டு தள்ளுறான். மரணமான முறையில் போட்டு தள்ளுறான். அதில் ஒரு குறிப்பாக ஒரு சீன் சொல்லணும்னா, இவனை வந்து நைட்டில் வந்து கட்டி பிடிச்சி படுத்துருக்கா, தனியாக விடாத அளவுக்கு. அவளை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி மெசேஜ் பண்ணி, நீ வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அவளுக்கு தெரியாமல் போயிடுறான்ல. அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது, இருந்தாலும் போய் அவளோட நிம்மதியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளும் சும்மா ஜாலியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, திடீர்னு பார்த்தா கண்ணாடி உடஞ்சி அவள் மூஞ்சியே சதிர அளவுக்கு அவள் போட்டு தள்ளுறான் மரணமான முறையில். எனக்குலாம் அந்த செகண்டில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. நானே எனக்கு முதலுதவி பண்ணிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பங்கமான சீனாக இருந்துச்சு. என்னடா இப்படி பண்ணிப்பிடிங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போனால், செகண்ட் ஹாப் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் எதிர்பாராத விதமாக முடித்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. படத்தை டைரக்டர் வந்து கரி பர்கர். இவர் வந்து ஒரு யூடியூபர். வந்து இந்த படத்துக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8 கோடி போட்டிருக்கானுங்க. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கேட்டிங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. நான் மிரண்டு போயிட்டேங்க. 1000 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சிருக்கு. மரணமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லணும். இந்த படத்தில் ஆக்டிங்காக நடித்தவங்க வந்து மைக்கேல் ஜான்சன் பியராக நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இண்டி நவரேட்டே, அவங்க நிக்கிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. பங்கமாக நடிச்சு விட்ருக்கா. அவளை பார்க்குறப்பலாம் எனக்கு அள்ளு விட்டுச்சு. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் படம்னு சொல்கிறீங்க. இந்த படத்தில் ஒரு சேருக்குள்ளேருந்து கையை வெளியே வர்றது, கதவுக்குள்ளேருந்து நடந்து வர்றது, அந்த மாதிரி ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டீங்க. டெஃபினட்டாக அதெல்லாம் கிடையாது. சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. அவள் பார்க்குற பார்வையிலே நம்ம வந்து பயந்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிப்பு தான் வெளிப்படுத்திருக்காங்க இண்டி நவரேட்டே. மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமும் இல்லை, கிடையாது. டெஃபினட்டாக ஃபேமிலியோட பார்க்கப்படக்கூடிய படம் இல்லை. இது வந்து ஒரு ஏஜ் சர்டிஃபிகேட் மூவி. 18 வயசுக்கு மேலே இருக்கும் தான் பார்க்கணும். தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் இங்கிலீஷில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.